காயமே கவசமான கதை. அன்பான இதயங்களே, வெல்கம் டு சோல்ஃபுல் ஸ்பேஸ். ஒரு இதயம் உடைந்தால் வாழ்க்கை முடிந்து விடுமா? நோ. சில சமயம் அந்த உடைந்த இதயத்தில் தான் புதிய காதல் ஆரம்பிக்குது. இதுதான் இயக்குனர் அட்லி சார் தந்த ராஜாராணி படத்துல நமக்கு காற்ற உளவியல் உண்மைகள். அந்த உளவியல் உண்மைகளை பத்தி ரொம்ப டீப்பான ஒரு வீடியோவை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது ஒரு காதல் கதை இல்ல, இரு உடைந்த இதயங்கள் ஒருவரை ஒருவர் குணப்படுத்தி கொண்ட கதை. ஜான், ரெஜினா இரண்டு தனி மனிதர்கள். அவர்களது திருமணம் ஒரு குடும்பத்தின் கட்டாயம். வெளியில் எல்லாம் சரியாக தெரிஞ்சாலும் உள்ளே ஒரு பெரிய சுவர் இருக்குது, அமைதியான வலியும் கூட. அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள மாட்டார்கள், பார்த்து கொள்ள மாட்டார்கள், சிரிக்க மாட்டார்கள். அந்த அமைதிக்குள்ள நிறைய நினைவுகள், வலிகள், குற்ற உணர்வு, பயம், நம்பிக்கையின்மை என பல்வேறுபட்ட மன வெளிச்சிகள் காணப்பட்டன. இது எமோஷனல் அவாய்டன்ஸ். மனதில் பழைய காயம் இருந்தா நம்மள காப்பாத்தி கொள்ள நம்ம மனம் புதிய உறவுகளில் இருந்து எங்களை தூரமா வைத்துக் கொள்ளும். ஆனா அதே நேரத்துல அந்த தூரம் நம்மளை இன்னும் தனிமைப்படுத்தும். ரெஜினாவின் கடந்த காலம், வலியின் சாயல். ரெஜினா ஒரு காலத்துல ஜெய்ய காதலிக்கிறாங்க. அவரோட அவ வாழ்க்கை நிறம், சிரிப்பு, கனவு என ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்துச்சு. ஆனா ஒரு கட்டத்துல ஜெய் போன பிறகு அவ ரொம்ப மாறிட்டா. சிறப்பு முகத்துல இருந்தாலும் உள்ளே நிறைய வலி காணப்பட்டுச்சு. இது கிரீஃப் ரெஸ்பான்ஸ். நம்ம வாழ்வில யாரோ முக்கியமானவரை மிஸ் பண்ணிட்டோம்னு சொன்னா இனி இதயத்தை திறக்க கூடாதுன்னு நம்ம இதயம் நமக்கு சொல்லுமா. அதுதான் இமோஷனல் நம்னஸ். அவள் மீண்டும் காதலிக்க மறுத்தது காதல் மீதுள்ள கோபத்தால் அல்ல, பயத்தால் தான். ஒரு முறை உடைந்த இதயம் மீண்டும் உடையாதிருக்க தன்னை தானே பாதுகாத்துக் கொள்கிறது. ஜானின் கடந்த காலம், மறைந்த வேதனை. ஜான் ஜெசி என்ற பெண்ணை காதலிக்கிறாரு. அந்த காதல் அவருக்கு உற்சாகத்தை தருது. ஆனா பிரிவு அவரை அமைதியா காயப்படுத்துச்சு. அவர் கோபம், கிண்டல், சிரிப்பில்லாம வாழ ஆரம்பிக்கிறாரு. இது ரிப்ரெஷன், உணர்ச்சிகளை அடக்கி வைக்கும் பழக்கம். சில ஆண்கள் வலியை வெளிப்படுத்த மாட்டார்கள். அவர் காதல் எல்லாம் பொய்ன்னு சொல்லுவாங்க. உண்மை நம்பிக்கையின்மையால் தான் அவ்வாறு சொல்வாங்க. அவர் கோபம் காட்டினார். உள்ளே ஒரு கேள்வி, ஏன் என் இதயத்துக்கு மீண்டும் நம்பிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டே இருந்துச்சு. இரு இதயங்களின் அணுகல். ஒரு நாள் ரெஜினா மயங்கி விழுகிறார். அவளை ஜான் ரொம்ப கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ஒரு நிமிஷம் அவளுடைய வலிய பார்க்கிறாரு. அந்த பார்வையில தான் கனெக்ஷன்ஸ் ஆரம்பிக்குது. அவ பேச ஆரம்பிக்கிறாங்க, சிறிய வார்த்தைகளை பரிமாறிக்கொள்றாங்க, நிதானமான பார்வைகளை பரிமாறிக்கொள்றாங்க. அது அவங்களுக்குள்ள ஒரு புதிய உணர்வு ஏற்படுது. அது மட்டும் இல்லாம ஒரு அழகான அண்டர்ஸ்டாண்டிங்கையும் உருவாக்குது. இது எம்பத்தி ஹீலிங். யாராவது நம்ம வலிய குறை சொல்லாம அன்போடு ஏற்றுக்கொண்டாங்கன்னா நமக்குள்ள இருக்கிற காயங்கள் ரொம்பவே சீக்கிரமா குணமாக ஆரம்பிச்சிடும். இதுதான் அவங்களுக்கு இடையில நடக்குது. அவர்கள் ஒருவரை ஒருவர் கரெக்ட் பண்ணிக்கொள்ள ட்ரை பண்ணல. அவங்களோட ஃபீலிங்ஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள ட்ரை பண்ணாங்க. அதுவே அவங்களோட ஹீலிங் ஸ்டார்டிங்கா இருந்துச்சு. காதலின் மறுபிறப்பு. அவர்களின் உறவு மெதுவா ஆரம்பித்துச்சு. இனி அவர்கள் கடந்த காலத்தை மறக்க ட்ரை பண்ணல, அத எக்ஸெப்ட் பண்ணி வாழ ஆரம்பிச்சாங்க. இது எக்ஸெப்டன்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் கிரீஃப். வலி இன்னும் உள்ளது, ஆனால் அது நம்மாக வாழ விடுகிறது. அவர்கள் கடந்தது என்பதை மறக்கவில்லை, அதிலிருந்து வளர்ந்தார்கள். Healing doesn't mean forgetting, it's mean learning to live again with the pain.
அமைதியின் காதல். படத்தின் முடிவு ரொம்ப அமைதியானது, சத்தமில்லாத காதல். ஆனாலும் அதில் அமைதி, நம்பிக்கை என பல்வேறுபட்ட பாசிட்டிவ் எமோஷன்ஸ் காணப்பட்டுச்சு. ராஜாராணி நமக்கு சொல்ற உளவியல் உண்மைகள் உடைந்த இதயங்களும் புதிய துடிப்ப ஏற்படுத்தும். சில காதல்கள் காயப்படுத்தாது, குணப்படுத்தும். வாழ்க்கையில யாருக்குமே வலி வராம இருக்க முடியாது. ஆனா அதிலிருந்து மீள கற்றுக்கொள்வதுதான் உண்மையான மனபலம். வலி நம்மை மாற்றும், ஆனால் அதை ஏற்றுக்கொள்வது நம்மை வளர்க்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது Soulful Space. Breathe, reflect, heal.